வியூவர்ஸ், நம்ம வீட்டையே வேற லெவல்ல மாத்த போற 10 யூஸ்ஃபுல்லான பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்ல இருந்தா நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் இதுங்களே செஞ்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கிரெடல் ஸ்லீப். இப்ப நிறைய பேர் இரவுல தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக தான் என்ஸ்பின்ங்கிற நிறுவனம் இந்த ஸ்லீப்பிங் டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. அதாவது குழந்தைகள் எல்லாம் எப்படி தொட்டில போட்டு தூங்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த டிவைஸ் நம்மள அழகா தூங்க வைக்குது. இதோட ஸ்பீட்ல இருந்து எல்லா செட்டிங்ஸ்லயும் நம்ம மொபைல்லயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெட், சோஃபா, குழந்தைகள் தூங்குற கட்டில்னு எல்லாத்துலயும் இந்த டிவைஸை செட் பண்ணிக்கலாம். இது கொடுக்கிற இந்த அசைவுகளால நமக்கு சூப்பரா தூக்கம் வருமா. அடுத்தது ஹலோ ரோபோட். இந்த ரோபோட்டை பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ஏகப்பட்ட வீட்டு வேலைகளை பாக்குது. பெட்ஷீட்டுகளை விரிக்கிறது, கதவை திறந்து விடுறது, டேபிள்களை கிளீன் பண்றது, பாத்திரங்களை எல்லாம் அடுக்கி வைக்கிறதுன்னு இது ஏகப்பட்ட வீட்டு வேலைகளை செய்யுது. குழந்தைகளோடையும் பேசி அவங்களையும் பாத்துக்கும். ஹலோ ரோபோட்ங்கிற நிறுவனம் தான் வீட்டு வேலைகளை செய்யறதுக்காகவே இந்த ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த ரோபோட் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற வேலைகளையும் செஞ்சு நம்ம வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கும். அடுத்தது ஹெலிக் ஹோம். இத ஒரு ஹைபிரிட் ஹேர் ட்ரையர்னு சொல்றாங்க. இத பார்க்க சின்னதா இருந்தாலும் இத வச்சு நிறைய வேலைகளை செய்ய முடியும். இது துணிகளை காய வச்சு அயன் பண்ணியும் கொடுக்குது. கிருமிகளையும் நம்ம துணில இருந்து ரிமூவ் பண்ணிடுது. இத வச்சு நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளை காயவும் வைக்கலாம். அதுங்களுடைய முடிய வேக்யூமும் பண்ணலாம். குளிர்காலங்கள்ல ரூமையும் ஹீட்டா வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன டிவைஸ் ஏகப்பட்ட வேலைகளை செய்யுது. அடுத்தது டெம்போ ஜிம். இப்ப ஆக்டர் புனித் ராஜ்குமார்ல இருந்து நிறைய பேர் அளவுக்கு அதிகமா எக்ஸசைஸ் பண்ணதுனாலயே இறந்து போனாங்க. நம்ம பண்ற எக்ஸசைஸ் அளவிடுறதுக்காகவே இந்த டெம்போ ஜிம் உருவாக்கி இருக்காங்க. வாட்ச் மாதிரி இருக்கிற இந்த டிவைஸை கையில கட்டிக்கிட்டு நம்ம இந்த டிவைஸுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணோம்னா இதுவே நம்ம பண்ற எக்ஸசைஸ்கள் எல்லாம் அளவிட்டு நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது, நம்ம எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், எப்பெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு பிரேக் எடுக்கணும்ங்கற எல்லா டீடைல்ஸையும் கொடுக்குது. நம்ம ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றோமான்னு கூட இந்த டிவைஸ் நம்மள ட்ராக் பண்ணுது. நம்ம தப்பா பண்ணா இதுவே நம்ம எப்படி கரெக்ட்டா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்குது. இந்த டிவைஸ் நம்ம வீட்ல இருந்தா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே எல்லா எக்ஸசைஸையும் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிடன் ஸ்விம்மிங் பூல். பொதுவா எல்லாருக்குமே வீட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அத கட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் வீட்ல இருக்காது. இதுக்காக தான் இந்த ஹிடன் ஸ்விம்மிங் பூலை உருவாக்கி இருக்காங்க. நம்ம வீட்ல இருக்கிற நார்மலான வாக்கிங் ஸ்பேஸையே இப்படி அழகான ஸ்விம்மிங் பூலா மாத்தி கொடுக்குறாங்க. தேவைப்படும் போது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணாலே இந்த இடம் இப்படி சூப்பரான ஸ்விம்மிங் பூலா மாறிடும். நம்ம வீட்டோட அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல்களை செட் பண்ணிக்கலாம். நம்ம பாடிக்கு தண்ணியாலேயே மசாஜ் பண்ற ஜக்கூசிகளை கூட இந்த மாதிரி வெளியில தெரியாம நம்ம வீட்ல செட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன் பிரஸ் பண்ணாலே இது இப்படி அழகா ஓபன் ஆயிடும். இதே மாதிரி ஆன்புல்ங்கிற நிறுவனம் ஸ்விம்மிங் பூல்களை க்ளீன் பண்றதுக்காகவே இந்த டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா வீட்ல ஸ்விம்மிங் பூலே இருந்தாலும் அதை எப்பவுமே க்ளீனா வச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த டிவைஸை தூக்கி ஸ்விம்மிங் பூல்குள்ள போட்டாலே இது ஸ்விம்மிங் பூலை சூப்பரா க்ளீன் பண்ணிடும். இதுக்கு சார்ஜ் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சோலார் பவர்லயே இது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிக்கும். இலைகள், முடி, சின்ன சின்ன தூசிகள்னு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற எல்லா குப்பைகளையும் இது தானாவே க்ளீன் பண்ணிடுது. இதே மாதிரி ரோபோட்டிக் மூவர்ங்கிற இந்த டிவைஸ் நம்ம வீட்டு கார்டன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் பண்ணுது. புற்களை கூட இதுங்களே தானா கட் பண்ணிடும். இந்த டிவைஸை நம்ம வீட்டு கார்டனை தாண்டி வெளியில யாராவது எடுத்துட்டு போனாங்கன்னா இது உடனே நம்ம மொபைலுக்கு என்ன யாரோ திருடிட்டு போறாங்கன்னு அலர்ட் கொடுக்கும். தானாவே சார்ஜும் போட்டுக்கும். ஒரு செக்யூரிட்டி மாதிரி நம்ம வீட்டை சுத்தி சுத்தி தானாவே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும். அடுத்தது ஜிப் போர்ட். பொதுவா எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தனியா ஒரு ரூம்ல இருக்கணும்னு தோணும். ஆனா வீட்ல அந்த அளவுக்கு ரூமுகள் இருக்காது. இதுக்காக தான் இந்த ஜிப் போர்டை உருவாக்கி இருக்காங்க. இத நம்ம சின்ன இடத்துலயே செட் பண்ணிக்கிட்டு இப்படி ஸ்லைட் பண்ணி இழுத்தா இது ஒரு குட்டி ரூம் மாதிரி மாறிடும். படிக்கிறது, வேலை பார்க்கறதுல இருந்து பூஜை ரூம் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்மார்ட் லைட்டிங். வீடு, தோட்டம், மொட்டை மாடின்னு எங்க வேணும்னாலும் இந்த லைட்டை செட் பண்ணலாம். இது மோஷன் சென்சர் மூலமா அசைவுகளை தெரிஞ்சா தானாவே லைட் எரியும். தெரியாதவங்க புதுசா யாராவது வந்தாங்கன்னா உடனே நம்ம மொபைலுக்கு அலர்ட்டும் கொடுக்கும். இது கூட நம்ம இந்த ட்ரோனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். யாராவது திருடர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தப்பிக்க பார்த்தாங்கன்னா கூட இந்த ட்ரோன் அவங்கள ஃபாலோ பண்ணி வீடியோ எடுக்கும். நம்ம வீட்டோட மொத்த அளவையும் இதோட சிஸ்டம்ல மார்க் பண்ணிட்டா இந்த ட்ரோன் நம்ம வீட்டை சுத்தி கண்காணிக்கும். தானாவே இது சார்ஜும் போட்டுக்கும். நம்மளுடைய மொபைல்ல இருந்து இந்த ட்ரோனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்ல என்ன நடக்குதுன்னு லைவாவும் பாத்துக்க முடியும். பயங்கரமா பனி பெய்யும் போது கூட இந்த ட்ரோன் எவ்வளவு சூப்பரா பறக்குது பாருங்க. அடுத்தது ஜீனோப். இந்த ஒரே ஒரு டிவைஸை வச்சு நம்ம வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். டிவிக்கு, லைட்டுக்கு, ஏசிக்குன்னு தனித்தனி ஸ்விட்சுகளை வைக்காம இந்த ஒரே டிவைஸ்ல வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே மாதிரி ஹோம் வேக்யூம்ங்கிற இந்த ஒரு டிவைஸை வச்சு வீடு முழுக்க நம்மளால வேக்யூமும் பண்ண முடியும். பொதுவா வீட்டை க்ளீன் பண்ணணும்னா வேக்யூம் கிளீனரை தூக்கிட்டு வீடு முழுக்க அலையணும். ஆனா இதுல நம்ம வீட்ல உள்ள ஒவ்வொரு இடங்கள்லயும் வேக்யூம் உடைய கனெக்ஷனை மட்டும் கொடுத்துருவாங்க. மெயின் டிவைஸ் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். தேவைப்படுற இடத்துல பைப்பை மட்டும் மாட்டி ஈஸியா வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டை பெருக்குனா கூட காலாலேயே இந்த வேக்யூம் ஆன் பண்ணி குப்பையை எல்லாம் ஈஸியா உள்ள தள்ளிடலாம். மெயின் டிவைஸும் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். இதனால வீட்டுக்குள்ள வேக்யூம் கிளீனர் ஓடுற சத்தமும் கேட்காது, தூசியும் பறக்காது.
அடுத்தது ஃபார்ம் பாட். நம்ம வீட்லயே நமக்கு தேவையான காய்கறிகளை விளைவிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்ம் பாட்டை உருவாக்கி இருக்காங்க. இதை செட் பண்ணிட்டு இதுல தண்ணி கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம என்ன செடிகளை எல்லாம் வளர்க்கணுமோ அந்த விதைகள் எல்லாம் இந்த மிஷின்ல போட்டு வச்சுட்டா போதும். இது தானாவே செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம மொபைல்ல இருந்தும் கம்ப்யூட்டர்ல இருந்துமே இதை கண்ட்ரோல் பண்ணலாம். புதுசா விதைகளை போடணும்னா கூட கேம் விளையாடுற மாதிரி இதுல ஈஸியா கம்ப்யூட்டர்ல இருந்தே விதைகளை போட முடியும். நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்மார்ட் கிச்சன். வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கும். கரெக்ட் டைமுக்கு அடுப்பை ஆஃப் பண்றதே மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். ஆனா இந்த கிச்சன் கூகுளோடயே கனெக்ட் ஆகி இருக்கும். நம்ம வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாவே இதை ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் முடியும். நமக்கு ஏதாவது சமைக்க தெரியலனா கூட இதுகிட்டயே கேட்டு சமைக்கவும் செய்யலாம். இதே மாதிரி ஈவாங்கிற இந்த ஸ்மார்ட் வாஷிங் மிஷினையும் உருவாக்கி இருக்காங்க. இப்ப இருக்கிற வாஷிங் மிஷின்களை தண்ணி பைப் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஆனா இந்த வாஷிங் மிஷின்குள்ள தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா இத வீட்ல எந்த இடத்துல வச்சு வேணாலும் பயன்படுத்தலாம். நார்மலான வாஷிங் மிஷின்களை விட இது கம்மியான கரண்ட்லயும் கம்மியான தண்ணிலயுமே துணிகளை சூப்பரா வாஷ் பண்ணுது. இதே மாதிரி இப்ப சோஃபாவை கூட ஸ்மார்ட் சோஃபாவா மாத்திட்டாங்க. இந்த ஒரு சோஃபாலயே ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுல ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது, கீழே 3D ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் லேம்பும் இருக்குது. இந்த ஒரு சோஃபாலயே ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ கொடுத்திருக்காங்க. இந்த சோஃபால தண்ணி பட்டா கூட இந்த சோஃபாக்கு எதுவுமே ஆகாதாம். இந்த சோஃபால உட்கார்ந்துட்டு படம் பார்க்கும்போது இதுல இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமா நம்ம சூப்பரான தியேட்டர் எஃபெக்ட் சவுண்ட்ல படம் பார்க்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த ப்ராடக்ட் உங்க வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.